எல்லா பவரும் என் பேர்ல இருக்கு. என்ன காடி நான் போட்டிருக்க. எப்படியாவது இதுல உங்க அப்பாவோட கையெழுத்தை வாங்கிடு. எப்படி? அட்லீஸ்ட் கை நாட்டாவது வாங்கியா. அதான் எப்படின்னு கேக்குறேன். யோ எப்படின்னு என்னையே கேட்டுக்கிட்டு இருந்தா நீ சொந்தமா யோசிக்கவே மாட்டியா? போலீஸ்க்கு போலான்னா பயமா இருக்கு. போலீஸ்க்கு போகலன்னா ஏதாவது விபரீதம் ஆயிடுமோன்னு தோணுது. அம்மா, ரஞ்சனுக்கு தேவை பணம். அத நம்ம கிட்ட இருந்து வாங்கதான் அவன் அப்பாவை கடத்தி வச்சிருக்கான். அவன் அப்பாவை ஏதாச்சும் விபரீதமா செய்ய நினைச்சா அதை அவரே சமாளிச்சுக்குவாரு. அப்படி முடியாம உயிர் போற பட்சத்துல கண்டிப்பா அவர் நமக்கு ஃபோன் பண்ணி பணத்தை ரெடி பண்ண சொல்லுவார். அப்படி எதுவும் சொல்லாத வரைக்கும் அவர் சேஃபா இருக்காருன்னு தான் அர்த்தம். என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதாம்மா பேசுவேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. எங்க குடும்ப சொத்தை ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தி அனுபவிச்சுட்டு இருப்பா, அதை வேடிக்கை பார்த்துட்டு வாயில விரல வச்சு சூப்பிட்டு இருக்க சொல்றீங்களா? அது கண்டிப்பா என்னால முடியாது. சாரி ரோஜா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா மகேஷ்? உங்களுக்காக நான் படுற அவமானத்தை பார்த்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஸ்னேகா எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் நான் அடிச்சு துரத்தி இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள வராம நான் பாத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னைய அடிக்க வரா. ஆனாலும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா என் பக்கம் உண்மை இல்ல, என் பக்கம் சத்தியம் இல்ல. என்னால என் புருஷனை காட்டி கொடுக்க முடியல. ரோஜா, நீ எதுக்கு புகழ்? புகழ், என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? என்ன ஏதோ ப்ராப்ளமா? செல்வி, என்ன மன்னிச்சிடு செல்வி. செல்வி, என்ன மன்னிப்பியா செல்வி? விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேக்குறீங்கன்னா செஞ்ச தப்பு பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் புகழ். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றான்னா அவளுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அர்த்தம். செல்வி, உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல. அப்ப வேற எந்த தப்பா இருந்தாலும் நான் மன்னிப்பேன். துரோகத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு தாராவை தெரியாதுன்னு சொன்னது போய். எனக்கு தாராவை தெரியும். தாராவா? யாரவ? ஒரு தடவை நம்ம ஷாப்பிங் போயிருந்த போது தேவி தொலைஞ்சு போயிட்டால. அப்போ ஒரு பொண்ணு எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல கொடுத்தாலே, அவ தான் தாரா. ஆமா, இப்ப அவளை பத்தி என்ன? தாராவை எனக்கு பிசினஸ் மூலியமா ரொம்ப பழக்கம். ஒரு தடவை அவ கூட பிசினஸ் டீல் பண்ண பெங்களூருக்கு தனியா போனோம். நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கினோம். மற்றபடி எனக்கும் அவளுக்கும் எந்த தப்பான உறவும் கிடையாது. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவ என் கூட க்ளோஸா இருக்க மாதிரி போட்டோ எடுத்துட்டா. அது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. அதை வச்சு இப்ப என்ன பிளாக்மெயில் பண்றா. என்ன கிண்டலா? யார சீட்? மார்க்கெட்ல விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். பார், மரியாதை பணத்தை கொடுத்துரு, இல்ல உன் கம்பெனி இங்க இருக்காது. அடிச்சு நாசம் பண்ணிடுவேன். பிடிச்சிருக்கு, உங்க முரட்டுத்தனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தாரா இறந்துட்டான்னு எனக்கு தகவல் வந்தது. அதனால இந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்த வேண்டான்னு நானும் விட்டுட்டேன். இப்போ பூதம் மறுபடியும் கிளம்பியிருக்கு. போட்டோ ஆதாரம் வச்சுக்கிட்டு தாரா என்ன மிரட்டுறா. 5 லட்சம் கேட்குறா. பிஸ்னஸ்ல பங்கு வேற கேட்குறா. இந்த ராதாவும் தாராவோட கூட்டாளின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நிஜமாவே அந்த போட்டோ விஷயம் போய்தானே? அப்படி எதுவும் நடக்கலையே? சத்தியமா என் மேல எந்த தப்பும் இல்லை. பிஸ்னஸ் டீலிங்ஸ்ல பாக்கி பணம் வாங்க போனவன நைஸா பேசி வீட்டுக்கு வரவழைச்சா. அந்த காஃபில மயக்க மரத்தை கொடுத்து என் கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ்ல எடுத்துட்டா. இதான் உண்மை, இது சத்தியம். இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்காம சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு. அந்த நம்பிக்கைக்கு தேங்க்ஸ் புகழ். அதுக்காகவே நான் உங்களை மன்னிக்கிறேன். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் டைம் கொடு செல்வி. தாரா மேட்ரை நானே டீல் பண்ணிக்கிறேன். ச்சே, என் குழந்தை அந்த வக்கீல் கிட்ட, நீங்க உங்க அம்மா, தாரா, ராதா இவங்க எல்லார்கிட்டயும்
இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க. இதை விட்டு எப்படி வெளியில வரப்போறோன்னே தெரியல. போராடுவோம் செல்வி. ஆமா புகழ், நீதியும் நியாயமும் நம்ம பக்கம் இருக்கு. போராடிதான் ஜெயிக்கணும். கட்டாயம் ஜெயிப்போம். ஹாய் மகேஷ். என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சரி, வேலை வெட்டி ஒன்றும் இல்லைல்ல, வெயிட் பண்ணா என்ன ஆகிட போகுது? என் மானத்தை வாங்க நீ ஒருத்தன் போதும். சீச்சி, இந்த மாதிரி சீப் பிஸ்னஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். இங்க பார் கேஷவா, சும்மா வளன்னு பேசிட்டு இருக்காத. அன்னைக்கு ஏதோ திட்டம் சொன்னல, அது விஷயமா என்ன பண்ணிருக்க? இதை பார், இது நீ அன்னைக்கு கொடுத்த உங்க அப்பாவோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ். இதில் இருக்க வார்த்தைகளை மாற்றி உன்னுடைய பேருக்கு சொத்துக்களெல்லாம் மாற்றி எழுதின புதுசாக ரெடி பண்ண போலி டாக்குமெண்ட். குட். எல்லா பவரும் என் பேர்ல இருக்கு. என்ன காடினா போட்டிருக்கு. எப்படியாவது இதில் உங்க அப்பாவோட கையெழுத்தை வாங்கிடு. எப்படி? அட்லீஸ்ட் கை நாட்டாவது வாங்கியா? அதான் எப்படின்னு கேக்குறேன். யோ, எப்படின்னு என்னையே கேட்டுக்கிட்டு இருந்தா நீ சொந்தமா யோசிக்கவே மாட்டியா? நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்ப புத்திசாலித்தனமா ஜாக்கிரதையா நீயே செய்ய. மாட்டிக்கிட்டா? ஏய், செய்யி, செத்துமடி, இல்ல ஜெயிலுக்கு போ. வீட்ல இருந்து நீ என்னத்தை சாதிக்க போற மகேஷ்? உன்கிட்ட கேட்டான் பாரு என் புத்திய. செருப்பால் அடிக்கணும்ன்றியா? சாரி, இன்னைக்கு நான் ஷூ போட்டு வந்திருக்கேன். இத பாரு, குறுகிய காலத்துல சம்பாதிக்கணும், உச்சிக்கு போகணும்னா உன்ன மாதிரி முட்டாளுங்களாம் கொஞ்சம் யோசிச்சுதான் ஆகணும். இல்லாட்டினா கரை சேர முடியாதியா? எல்லா சொத்துக்கும் ஸ்னேகா கார்டின் ஆயிட்டா அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட சொத்தை நான் மறந்துட வேண்டியதான். அந்த ராட்சசிக்கு தலை வணங்குறதை விட நான் எந்த ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்கேன். வெரி குட். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சொத்து மேட்டர்ல எனக்கு 10%. புரியுதா? காரியம் முடிஞ்சோன்னா காலை வாரி விட்டுறாத. எனக்கு 10% தான், உனக்கு 90%. ஞாபகம் வச்சுக்கோ. ஏண்டா மகேஷ், நீ என்ன செஞ்சாலும் எனக்கு உணர்ச்சி இல்லாத அளவுக்கு நான் என்ன தண்ணி அடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கேனா இல்ல நான் ஜடமா? நான் உன்னை விட கிரிமினல்ரா.
டேய் நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சுதாண்டா நான் தினமும் படுக்கிறதுக்கு முன்னாடி என் கை கட்ட விரலுக்கு ஸ்கின் கலர்ல மாஸ்க் போட்டிருக்கேன்டா ராஸ்கல். மாஸ்க் போட்டிருக்கிறேன். Idiot. பிடிச்சிருக்கா குழந்தைக்கு இதெல்லாம்? ம்? என்ன காயத்ரி? என்ன காயத்ரியோட மெழுகுவர்த்தியா? ம். ஸ்னேகா, உன்னோட வாழ்க்கை தான் இந்த மெழுகுவர்த்தி மாதிரி ஆயிடுச்சு. ஆனா காயத்ரியோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டேய் குட்டி, உனக்கு சாக்லேட்ஸ், ஹாய். வீடியோ கேம்ஸ், பொம்மைலாம் இருக்கு. ஓகேயா? சரிங்க வா, எனக்கு வந்து நீ முத்தா கொடுப்பியா? பாத்து. எனக்கு இந்த பக்கம். ஐயோ. ஓகே ஓகே, பொம்மை எடுத்து போய் விளையாடுவீங்களா? ம். போய் விளையாடின்னு இருப்போம். இந்த முத்தத்துக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாம் ஸ்னேகா. மத்தவங்களுக்கே இப்படி இருக்குன்னா பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப புரியறதா நான் காயத்ரி காயத்ரின்னு ஏன் உருகுறேன்னு? நோட்டட் மேடம், the point is noted. ஆனா மகேஷ்க்கு தான் இந்த அன்பு பாசம் எல்லாம் கிடைக்கலையே. கிடைக்கலையேன்னு சொல்றது தப்பு. அவருக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். இந்த முத்தத்துக்காக ஒரு கல்யாணத்தையே பண்ணலாம். பாயிண்ட் நோட்டட் சார். இந்த குழந்தைய போய் மகேஷ் கொல்ல பார்த்தாரு ஸ்னேகா. கமலேஷ், அப்படிலாம் சொல்லாதீங்க. மகேஷ் ஒரு காலமும் குழந்தைய கொல்லணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. இது கண்டிப்பா அந்த ரோஜாவோட வேலை தான். அப்பாவே ஆட்டோ மோதி கொலை செய்ய ஏற்பாடு பண்ண ஒரு மகேஷ்னு நீ தானே சொன்ன? அதுக்காக எல்லாத்துக்கும் அவரே சந்தேகப்பட்டு இருக்க முடியுமா என்ன? நீ சொன்னதை நீயே நம்பினா சந்தோஷம்தான். கமலேஷ், ரோஜாவுக்கு என் குழந்தைய கொல்றதுக்கு எல்லா காரணமும் இருக்கு. மாமா எப்போ சொத்து விவகாரத்துல உயில மாத்தி எழுதி வச்சாரோ, எப்போ 2 குழந்தைங்க பேரிலயும் சொத்தை சமமா பிரிச்சு வச்சு அதுக்கு கார்டியனா என்ன நியமிச்சாரோ, அப்பவே ரோஜாவோட சாயம் வெளுத்து போச்சு. ஸ்னேகா, பணத்தை துச்சமா மதிக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. யார் அது? நீதான். நான் அப்புறம் ரோஜா. இது வெறும் பண பிரச்சனை மட்டும் இல்ல கமலேஷ். மாமா அவளை நம்பலையேன்ற வெறி, தான் குழந்தையோட எதிர்காலம் போயிடுதேன்ற வெறி, பணத்தையும் தாண்டி இதுல நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. ரோஜா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அது என்னது அது? எப்ப பாரு ரோஜா ரோஜான்னு சத்தமா ஒரு ஜால்ரா. அப்படி அவ என்ன பெருசா பண்ணிட்டா உங்களுக்கு? ஸ்னேகா, நான் எப்பவுமே மத்தவங்களோட நல்ல குணங்களை உரக்க பேசுறவன். அதுதான் என்னோட பிளஸ் பாயிண்ட். அதை எதிரிங்க முகாம்லயே நின்று பேசுறேன், அதுதான் என்னோட மைனஸ் பாயிண்ட். நான் ரோஜா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது உன்னை பத்தி புகழ்ந்து பேசுவேன், அது அவளுக்கு பிடிக்காது. இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது ரோஜா பத்தி புகழ்ந்து பேசுறேன், அது உனக்கு பிடிக்கல. நான் எங்க தான் நின்று உண்மையை பேசுறது? ஐம் சாரி ஸ்னேகா, பெண்கள் உண்மைக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டுமே உண்மையா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதுலயும் அவங்க எது உண்மை நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்கள புகழ்ந்து பேசணும், எதிரியை திட்டிக்கிட்டே பேசணும், அதை தான் அவங்க உண்மைன்னு நினைக்கிறாங்க. இதுதான் நான் பொம்பளைங்க கிட்ட பழகி கத்துக்கிட்ட பாடம். இல்ல, அப்படி இல்ல கமலேஷ். அந்த லிஸ்ட்ல என்ன சேர்த்துக்காதீங்க. ஏன்னா என் எதிரி கிட்ட கூட பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறவன் நான். ரோஜா கிட்ட கூட இருக்கலாம். ஆனா உண்மையை பேசுறதுக்கு ஒரு நேரம், காலம், இடம் எல்லாமே முக்கியம். ஒரு பர்த்டே பார்ட்டியில நம்ம கை தட்டி புகழ்ந்து உண்மையை பேசலாம். ஆனா அதே ஒரு போர்க்களத்துல ஒருத்தர் கழுத்துல இன்னொருத்தர் கத்திய வச்சுட்டு இருக்கும் போது வாழ்வோமா சாவோமான்னு தெரியாத ஒரு நிலைமையில உண்மையை பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. சில இடங்கள்ல உண்மை சத்தியம் தான் முக்கியம், சில இடங்கள்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். ஜெயிக்கிறது தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னா அப்ப ஐயோ பாவன்ற மனிதாபிமானம் தேவையில்லையே, ஐநா சபை கூட்டமும் தேவையில்லையே. மகேஷ் மாதிரி ஒரு அயோக்கியனை மன்னிக்க தயாரா இருக்கிற நீ, அவன் கொலை செய்ய துணிஞ்சது கூட மன்னிக்க தயாரா இருக்கிற நீ, ரோஜா மாதிரி ஒரு நல்லவளை மன்னிக்க தயாரா இல்லையே. ஏன்? நீ முரண்பாடோட மொத்த உருவமா இருக்க. இங்க பாருங்க கமலேஷ், என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு கவலை இல்ல. ஆனா என் புருஷன் அயோக்கியன்னு சொல்ற உரிமையை நான் உங்களுக்கு தரல. இது உரிமை இல்ல, உண்மை. இதை யார் வேணாலும் உரக்க பேசலாம். ஐயோ கமலேஷ், என் போராட்டத்தோட ஆணி வேற என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
அப்பாவை இழந்தனா பாதிக்கப்பட்டேன். என் போராட்டம் சுதந்திர போராட்டம். எனக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். ஒரு துரோகியோட போராட்டத்துக்கும் ஒரு விசுவாசியோட போராட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கமலேஷ். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீ ரோஜாவோட புருஷனை அபகரிச்சுக்கிட்டு நீ விசுவாசின்னு சொல்றது ரொம்ப அபத்தம் ஸ்னேகா. அப்போ என்னோட காயங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? எனக்கு இழக்கப்பட்ட அநீதிகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கே, அதுக்கு யார் நியாயம் சொல்றது? எனக்குன்னு உணர்ச்சிகள் இருக்கு, ஆசைகள், ஏக்கங்கள், கனவுகள், நம்பிக்கைகள் எல்லாமே இருக்கு. எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு யார் பதில் சொல்றது? சில கேள்விகளுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது, அது அதை விட பெரிய கஷ்டம். சில சமயம் அந்த கேள்வியே ரொம்ப கஷ்டம். உலகத்திலே பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு நல்லவனுக்கு எதிராக கத்தி தூக்குறது தான். தோத்து போயிடுவோம் நல்லா தெரியும், ஆனால் தோக்குற வரைக்கும் நிறுத்த முடியாது. தோத்துட்டோம் நம்மளால ஒத்துக்கவும் முடியாது. என்ன பார்க்குற? இதுதான் உன் நிலைமை. சில நிசப்தமான உண்மைகளை நீ ஒத்துக்கிற வர, நீயா துணிஞ்சு ஒரு முடிவெடுக்கிற வர, உன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான் ஸ்னேகா. உன் போராட்டங்களுக்கு நடுவில் காயத்ரி ஒரு சின்ன பூந்தோட்டம். உன்னை நீ மறந்துரு. இனிமே நீ அவளை என்ன? எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பதில் இதுதான். குட் மார்னிங் மாமா. காஃபி. அது அப்படி வைமா. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என்னுடைய பாஸ்புக்கு அது உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய பாஸ்புக்கு, செக் புக்கு, இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டாமா. ஏன் மாமா? கொண்டாமா ஏன் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? சரி. அப்படியே நம்ம வீட்டோட ஸ்பேர் கீ ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் கொண்டா. இந்தாங்க மாமா, நீங்க கேட்டதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சார், எங்கேயோ வெளியூர் கிளம்புற மாதிரி இருக்கு? வாழ்க்கையில இதுதாம்மா நிரந்தரம். நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது, சாத்தா வேற விதமா நினைக்குது. குட் மார்னிங் பா. எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் இந்த வீட்டை விட்டு போறேன் நிரந்தரமா. மாமா என்ன சொல்றீங்க? சார், அப்பா இனிமே நான் திரும்பி வர்றதா இல்லை. இதுதான் என்னோட முடிவு. அப்பா என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னாச்சு மாமா? ஏன் நீங்க வீட்டை விட்டு போகணும்? என்ன கேட்காதம்மா, உன் புருஷனை கேளு. என்ன கேட்கணுமா? நான் என்னப்பா? டேய், உன்னை அடிச்சு அடிச்சு என் கை வலிக்குதுடா. நீ திருந்துவேன்னு நினைச்சு என் நெஞ்சு வலிக்குதுடா. உன் கூட போராடுறதுக்கு நான் தயாரா இல்லடா. நான் உருப்படியா செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குடா. நான் போறேன். மாமா ஏன் எப்ப பார்த்தாலும் அவரை கரிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க? நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பேசாதம்மா. உன் புருஷன்கிட்ட கேளு. மகேஷ் என்னாச்சு? எனக்கு எதுவும் தெரியாது ரோஜா. நேத்து ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கப்ப போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வந்து என் கை நாட்டை பதிச்சாமா உன் உத்தம புருஷன். மகேஷ் நான் தூங்கிட்டு இருந்ததா அவனுடைய நினைப்புமா? ஏண்டா, கை நாட்டு எடுக்கிறது கூடவாடா தெரியாம ஒருத்தன் தூங்குவான்? டேய் மகேஷ், அந்த கை நாட்டு செல்லாதடா. நான் என் கை விரல்ல ஸ்கின் கிளவுஸ் போட்டிருந்தேன். அந்த பத்திரத்துல என் ரேகை எதுவுமே பதிவாயிருக்காத. எதையாவது செய்யறேன்னு போய் போலீஸ்ல மாட்டிக்காத, புரியுதா? என்ன மகேஷ் இது? இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்க நீங்க? இல்ல அது வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு. விளையாட்டா? இது என்ன விளையாடுற விஷயமா மகேஷ்? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன்? அம்மாடி பண்ண வர இந்த ஆளோட அக்கிரமம் தாங்க முடியாம போயிடுச்சு. நமக்கு சேர வேண்டிய சொத்தை தூங்குறப்ப கைரேகை எடுக்க கூடாது. தூங்கும் போது என் நெஞ்சில கத்தியில குத்த மாட்டேன்றது என்னடா நிச்சயம்? அப்பா, நீங்க தான் அந்த ஸ்னேகாவை கார்டியனா போட்டு நாங்க முழிச்சிட்டு இருக்கப்ப எங்க நெஞ்சில கத்தியால குத்திட்டீங்க. வாயை மூடுங்க மகேஷ். வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்படி ஒரு காரியம் செய்யறதுக்கு? அப்பா கிட்ட புள்ள செய்யற காரியமா இது? இதுக்கு காரணம் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மனுஷன் தூங்குறப்ப அவ தலையில கல்ல தூக்கி போட்டு அவர் கொல்லாம இருந்தனே, அது வரைக்கும் சந்தோஷப்படு ரோஜா. என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. எங்க குடும்ப சொத்தை ரோட்ல போற எவ்வளவு ஒருத்தி அனுபவிச்சுட்டு இருப்பா, அதை வேடிக்கை பார்த்துட்டு வாயில விரல வச்சு சூப்பிட்டு இருக்க சொல்றீங்களா? அது கண்டிப்பா என்னால முடியாது.
நான் இந்த வீட்டை விட்டு போறேம்மா. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த கிராதகம் கூட குப்பை கொட்ட முடியாதும்மா. அன்னைக்கு என் பேத்தி பால்ல விஷம் கலந்தீங்க, அப்பவே நான் போயிருக்கணும். தப்பு பண்ணிட்டேம்மா. மாமா, அந்த பால்ல நான் விஷம் கலக்கலன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ பால்ல விஷம் கலந்தியோ இல்ல அவன் விஷம் கலந்தானோ அது எனக்கு தெரியாதுமா. ஆனா பால்ல விஷம் இருந்தது, அது உண்மைதானே? நடு ராத்திரியில போலி டாக்குமெண்ட்ல என் கைரேகையை பதிச்சது அவன் மட்டும்தானா, இல்ல அதுக்கு நீயும் உடந்தையா இருந்தியா? யாருக்கு தெரியும்? மாமா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஏன் மாமா என்ன போய் இவ்வளவு கீழ்த்தரமா நினைக்கிறீங்க? நான் உங்களை என் அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். ச்சே, நான் போய் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணுவேனா? உங்களை ஏமாத்துவேனா? என்ன பத்தி எப்படி மாமா இப்படி பேச உங்களுக்கு மனசு வந்தது? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா மாமா? என் மனசு தெரியாதா? தெரியலையேம்மா. நான் உன்னை பத்தி வச்சிருந்த கணிப்பெல்லாம் தப்பா போயிடுச்சுமா. அது ஏன்னு உன்னையே நீ கேட்டுப்பாரு, உன் மனசாட்சிக்கு தெரியும். எனக்கு எதுக்குமா இந்த வம்பெல்லாம்? நான் போறேம்மா. எங்க சார் போவீங்க? எங்கேயோ போறேம்மா. எனக்கு எங்க நிம்மதியோ, எனக்கு எங்க பாதுகாப்போ அங்க போறேம்மா. இங்க எனக்கு வெறுத்து போச்சு, இனி ஒட்டாதுமா. சாமா சார், ப்ளீஸ் போகாதீங்க. அம்மா, நீங்களாவது அவர்கிட்ட பேசுங்கம்மா. என்னம்மா இது? ஓ, ஏன் இப்படி எல்லாம் இவர் பண்றாரு? சார், நீங்க குடும்பத்துக்கு தலைவர், பெரிய மனுஷன், இப்படி எடுத்தோம் கவுத்தன்னு இதெல்லாம் செய்யாதீங்க சார். அம்மா, நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம என்னை விட்டுடுங்கம்மா. மாமா ப்ளீஸ் மாமா, ஏதோ தப்பு நடந்து போச்சு. அவர் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அம்மாடி, நான் உனக்கும் ஒன்னு சொல்ல விரும்புறேம்மா. ராத்திரி தூங்கும் போது ஜாக்கிரதையா தூங்கு. அவன் உன் தலையிலயும் கல்லு தூக்கி போட்டாலும் போட்டுருவான். சாப்பாடை போட்டுட்டு தூங்குமா. நான் போறேன். மாமா நீங்க இருங்க. நீங்க எதுக்காக போகணும்? இது உங்க வீடு. வேணா நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம். வெளியில எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்குமா. நீ ஜீவாவை பத்திரமா பாத்துக்கோ, அது எனக்கு போதும். சார், மாமா சார். ஏராதா, என்ன? இங்க வா. உட்கார். உனக்கு கனகாம்பரம் பிடிக்கும்ல? இந்த வச்சுக்கோ. எனக்கு இந்த பூ பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நான் பூ கட்டும்போது முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தியே, அதை வச்சுதான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திரும்பு. பூ பிடிக்காத பொண்ணு உலகத்துல இருப்பாங்களா? என்ன நீங்க பூவெல்லாம் வச்சு விடுறீங்க? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ பெரிய கைக்காரி, பெரிய கில்லாடி. நீ அந்த தாராவோட ஆள் தான்னு போக போக போன. தாராவா? யாரு? ரொம்ப நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். சரி, இப்போ என்ன செய்ய போறீங்க? உன் கூட சண்டை வேண்டாம், சமாதானமா போயிடலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இந்த பூ. என்ன சொல்றீங்க? இங்க பார், அடிப்படையில் நீ கெட்டவ இல்லை, உண்மையா இல்லையா? நான் எப்பவும் நல்லவுதான். உனக்கு சில பொருட்கள் மேல ஆசை. உதாரணமா இந்த வீடு, சொத்து, இதெல்லாம் எப்படியும் நியாயமான வழியில உன் கைக்கு வந்து சேராது. அது உனக்கு நல்லா தெரியும். அதனால குறுக்கு வழியில அடிச்சு புடுங்கலான்னு நினைக்கிறேன். இல்ல பார்வதி அம்மா. இரு, நான் இன்னும் பேசி முடிக்கல, அதுக்குள்ள அவசரப்படாத. இப்படி உனக்கு கிடைக்காத பொருளை அடையறதுக்காக நீ குறுக்கு வழியில முயற்சி பண்ற. அதனால குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை உண்டு பண்ற. இல்ல நான் இரு, அப்படி நீ அடைய நினைக்கிற எல்லா பொருட்களும் உனக்கு நேர் வழியில கிடைக்கிறதா இருந்தா நீ நேர் வழியை தேர்ந்தெடுப்பியா இல்ல குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்பியா? இல்ல நீங்க என்ன மாட்டி விட ஏதோ பிளான் பண்றீங்க. இல்ல ராதா, உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் இனிமேல் உன் கூட சண்டை போடுறதா இல்ல, சண்டையை நிறுத்திப்போம். அதே மாதிரி நீயும் தப்பான சகவாசத்தை நிறுத்திடு. இனிமேல் அந்த தாராவோட பழகாத. இல்ல நான் அவகிட்ட இருக்கிற புகழ்மணி போட்டோவையும் நெகட்டிவையும் உன்னால மட்டும்தான் வாங்கி தர முடியும். அதே மாதிரி அந்த வக்கீல் கிட்ட மாட்டிட்டு இருக்க என் குழந்தை தேவியவும் உன்னால மட்டும்தான் மீட்டு தர முடியும். நான் ஏன் செய்யணும்? ஏன்னா நான் உனக்காக சில விஷயங்கள் செய்ய போறேன். உன்னை நான் மனப்பூர்வமா என் நாத்தனாரா ஏத்துக்க போறேன். அதே மாதிரி பார்வதி அம்மா உன்னை மகளா ஸ்ரீகாரம் எடுத்துக்கிறதுக்கு நான் சம்மதிச்சு முழு ஒத்துழைப்பையும் தரேன்.
இந்த வீடு உன் பேருக்கு வரும். அத்தையோட சொத்துக்கு நீ வாரிசுதாரா மாறிடுவ. நீங்க நானும் புகழ்மணியும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிட்டுதான் இருக்கோம். எங்களால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது. முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் நீ எனக்காக செஞ்சனா, பின்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் நான் உனக்காக செய்வேன். என்ன? இதுல எந்த நாடகமும் சதியும் இல்லை ராதா. எனக்கு என் புருஷன், குழந்தை, குடும்பம் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு சொத்து வேண்டாம். அந்த தாரா கிட்டேருந்து போட்டோஸ் வாங்கி கொடு. வக்கீல் கிட்டேருந்து என் குழந்தைய வாங்கி கொடு. அப்புறம் நீ நினைச்ச மாதிரி நேர் வழியில வாரிசாகி இந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ. என்ன? நல்லா யோசி. என்ன எதுக்காக இங்கே வர சொன்ன? ஃபோனில் விஷயத்த சொல்ல மாட்டியா? இல்லம்மா, இது ஃபோன்ல சொல்ற விஷயம் இல்ல. இப்போ சொல்லு. அந்த புகழ்மணி கிட்ட எல்லா மேட்டரும் சொல்லிட்டீங்களா? ஆமா, ஏ அந்த புகழ்மணி அப்படியே எல்லாத்தையும் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டாரு. நானும் புகழ்மணியும் நெருக்கமா இருந்த அந்த போட்டோ மேட்ரு கூடவா? அதையும் தான். ஆனா செல்வி அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. சே வர வர இந்த புருஷனுங்க ரொம்ப கெட்டு போயிட்டானுங்க. எல்லா உண்மையும் போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுறானுங்க. இவங்களை நம்பி ஒரு திட்டம் போட முடிய மாட்டேங்குது. இந்த செல்வி என்கிட்ட வேற பேசுறா. வேறம்மா? ஆமா, பார்வதி அம்மா என்னை வாரிசா தத்தெடுக்க அவளே அனுமதி தராளாம். ஏற்பாடு வேற பண்றாளாம். என் கூட சண்டையும் போட மாட்டாளாம். என் கூட இனிமே சமாதானமா போறாளாம். இதுக்கு உங்ககிட்ட இவ்வளோ சரண்டர் ஆவரா? அதுக்கு பதிலா நான் உங்ககிட்ட இருக்கிற புகழ்மணி போட்டோஸ், நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் வாங்கி அவகிட்ட கொடுக்கணுமா? பாரே வா. வக்கீல் கிட்ட இருக்கிற குழந்தைய புகழ்மணி கிட்ட ஒப்படைக்கணுமா? இது ரெண்டும் நடந்தா எனக்கு வாரிசு பட்டம், குடும்ப சொத்து எல்லாம் கிடைக்குமா? அவ அவ்வளோ புத்திசாலியா? பரவாயில்லையே. வாழைப்பழத்தை உரிச்சு பழத்தை நம்ம கண்ணு முன்னாடியே தின்னுட்டு தோலை நம்ம காலடியிலே போடுறா. அதுல நம்ம காலை வச்சு மிதிச்சு சறுக்கி கீழே விழணுமா? ரொம்ப பிரமாதம். என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உங்களை வர சொன்னேன். சரின்னு சொல்லு. ஐயோ மேடம், ஏன் பயப்படுற? பார்வதி முதல்ல உன்னை தத்தெடுக்கட்டும். நீ மகளா நுழைஞ்சதுக்கு அப்புறம் செல்வியை விரட்டு. நான் மருமகளா நுழையிறேன். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த பார்வதியை விரட்டும். வீடு, பிஸ்னஸ் ரெண்டையும் கைப்பற்றும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? என்கிட்ட இருக்கிற போட்டோஸ் மூலமா புகழ்மணியை மடக்கி காரியத்தை சாதிப்பேன். ஆல் தி பெஸ்ட். காயத்ரி, ஐயோ காயத்ரி, காயத்ரி, எங்க என் குழந்தைய காணோம். சின்ன குழந்தை பார்க்கலங்க. ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டுப்பா. இல்ல பார்க்கல. காயத்ரி, எங்க என் குழந்தைய காணோம். சின்ன குழந்தை, பேர் காயத்ரி, ஆரஞ்சு கலர் சுடிதார் போட்டிருந்தா பாத்தீங்களா? பாக்கலையம்மா. இங்கதாங்க எங்கேயாவது இருப்பா, பார்த்தா சொல்லுங்க. இல்ல பாக்கல. காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி, காயத்ரி, பெருமாளே, காயத்ரி. காயத்ரி, தாத்தா மடியில உட்காந்துட்டு இருக்கியா? மாமா, மாமா, என்ன மாமா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க மாமா. நான் என்னம்மா சொல்றது? நான் என் வீட்டை விட்டோம், என் பையனை விட்டோம் வந்துட்டம்மா.
மாமா சொல்றீங்க? நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா. என் பொறுமை எல்லை மீறி போயிடுச்சு. என்னால அந்த மகேஷ் கூட தங்க முடியாதும்மா. அது நரகம். மாமா நீங்களே இப்படி பேசலாமா? நான் தாம்மா பேசணும். எல்லார விட எனக்கு தான் அவ அயோக்கியத்தனம் எல்லாம் அத்துப்படி. மாமா என்ன நடந்தது? நான் தூங்கிட்டு இருக்கும்போது பத்திரத்தை கொண்டு வந்து என் கை கட்டவரல் ரேகையே பதிச்சிட்டாமா. நான் என்ன சும்மாவா? அவனுடைய அப்பனாச்சே. நான் ஏற்கனவே விரல்ல உரைய மாட்டிட்டு தூங்கிட்டு இருந்தம்மா. அது என் மனசுக்கு ஒத்துக்கலம்மா. எந்த நேரத்தில் தூங்கும் போது என் தலையில கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிருவானோன்னு பயமா இருக்குமா. அதான் வீட்டை விட்டே வெளியேறிட்டேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? எங்க போவீங்க? மனசு சரியில்லை. அதான் கோயில் குளம் எங்கேயாவது போலான்னு. மாமா நீங்க அந்த மாதிரிலாம் எங்கேயும் போக வேண்டாம். நீங்க ஏன் வீட்டுக்கு வந்துருங்க. எதுக்குமா உனக்கு சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல மாமா. நீங்க உங்க பேத்தியோட சந்தோஷமா இருக்கலாம். கோவில் குளம் கொடுக்காத சந்தோஷத்தை உங்க பேத்தியே கொடுப்பா. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. நீங்க வேளைக்கு சாப்பாடு கரெக்டா சாப்பிடணும், மருந்து மாத்திரை எல்லாம் போட்டுக்கணும். உங்களை யார் நல்லபடியா பாத்துப்பாங்க? நீங்க ஏன் வீட்டுக்கு வந்துருங்க மாமா. நான் யாரையும் நம்பி இல்லம்மா. உங்களை நம்பி 20 குடும்பம் இருக்கு மாமா. உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் சொல்றேன். அதுவும் கரெக்டு தான். அதுக்குதான் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வா காயத்ரி. தாத்தா இனிமே நம்ம வீட்ல இருக்க போறாரே. வாங்க மாமா. இந்த மனுஷனை அந்த அயோக்கிய எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. போலீஸ்க்கு போலான்னா பயமா இருக்கு. போலீஸ்க்கு போகலன்னா ஏதாவது விபரீதம் ஆயிடுமோன்னு தோணுது. அம்மா, ரஞ்சனுக்கு தேவை பணம். அதை நம்ம கிட்ட இருந்து வாங்க தான் அவன் அப்பாவை கடத்தி வச்சிருக்கான். அவன் அப்பாவை ஏதாச்சும் விபரீதமா செய்ய நினைச்சா அதை அவரே சமாளிச்சுக்குவாரு. அப்படி முடியாம உயிர் போற பட்சத்துல கண்டிப்பா அவர் நமக்கு ஃபோன் பண்ணி பணத்தை ரெடி பண்ண சொல்லுவார். அப்படி எதுவும் சொல்லாத வரைக்கும் அவர் சேஃபா இருக்காருன்னு தான் அர்த்தம். நீ எதுக்கு தேவையெல்லாம் பயப்படுற? இத பார், உனக்குள்ள தைரியம் எனக்கு இல்ல. ஊர்ல இருந்து அவரை கேட்டு தினமும் போன் வந்துகிட்டே இருக்கு. மெக்கானிக் ஷெட்ல இருந்து முதலாளி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது சொல்லி சமாளிப்போமா? இந்த மீனாவை வேற கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போது என் புருஷனை விட்டுருக்கலாம்ல. பாவமா மீனா. பாவமா? சீ, தலைவலி ஒழிஞ்ச நான் நிம்மதியா இருக்கேன். என்ன மீனா, என்ன நடந்தது? என்னம்மா, என்னாச்சு? இவ எப்படி திரும்பி வந்தா? இவதான் போயிட்டாலும் சந்தோஷப்பட்டு வாய முடல, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டாளே. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க வந்த பதட்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஐயோ, உள்ள போய் கதவை வேற சாத்திக்கிட்டாங்க. என்ன பண்ணிப்பாங்களோ. ஐயோ, கொஞ்சம் தள்ளுமா. மீனா, என்னாச்சு மீனா? கதவை திறங்க ப்ளீஸ். மீனா, மீனா கதவை திறங்க. மீனா, கதவை திறங்க மீனா. உள்ள என்ன பண்றீங்க? இத பாருங்க, உங்களை கடத்தினது யாரு? அந்த ரஞ்சன் ராஸ்கல் தானே? ஏமா மீனா, உன்னை கடத்துற இடத்துல என் புருஷனை பாத்தியா? அவட்ட பேசுனியா? அங்க ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுதா? சொல்லுமா. மீனா, கதவை திறங்க மீனா. இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? கதவை திறமா. உள்ள என்னமா பண்ற? ஏமா மீனா, இத பாருங்க, உள்ள என்ன பண்றீங்க? திறங்க கதவை. ஏமா மீனா, நீ அழுதுகிட்டே வேற வந்த. உன்னை ரவுடிங் கடத்திட்டு போன இடத்துல உங்களுக்கு தப்பா ஏதாவது நடந்துக்கிட்டாங்களா? ஐயோ, தற்கொலை பண்ணிக்க போறியா? மீனா, கதவை திறமா. வேண்டாமா? தற்கொலையா? இருக்கலாமா? ஏமா மீனா, கதவை திறமா. மீனா, திறங்க மீனா ப்ளீஸ். மீனா, திறங்க. மீனா, கதவை திறமா. என்ன மீனா இது? இது என்ன கோலம்? ஒரு அயோக்கிய புருஷனுக்கு பாடம் புகட்டுறதுக்காக நான் தேர்ந்தெடுத்த வழி. அப்படின்னா? ஏமா, இது என்ன கொடுமை? புருஷன் உயிரோட இருக்கும் போது எதுக்கு வெள்ளப்படவ? இது தப்புமா? அப்படியாவது அந்த ஆள் திருந்துறானான்னு பாப்போம். அப்படியும் திருந்தலன்னா நிஜமாவே இந்த வெள்ளப்புடவை கட்ட வேண்டிய கோலத்துக்கு நியாயம் தேட வேண்டி வரும். அப்புறம் காலம் பூரா இந்த வெள்ளப்புடவையை கட்ட வேண்டியதான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
நான் போயிட்டு வந்து சொல்றேன். காஃபி. ஆ வாங்க மாமா. என்ன பாக்குறீங்க? நான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன். அந்த வீட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லை. மாமா தூங்கின்னு இருக்கும்போது மகேஷ். அதெல்லாம் எதுக்குமா? கமலேஷ், அந்த வீட்டில் எது வேணா நடக்கும்பா. அதுக்கு நான் தயாரா இல்லை, அதான் வந்துட்டேன். கோவில்ல தனியா உட்காந்துட்டு இருந்தாரு. ஊர் ஊரா கோயில் கோயிலா போகணும்ன்றது அவரோட திட்டம். அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லி தான் நம்மாத்த கூட்டின்னு வந்தேன். இந்த வீட்டில் எனக்கும் ஒரு இடம் இருக்கா? மனசுலயே எல்லாரும் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஆத்துல கொடுக்க மாட்டோமா என்ன? கமலேஷ், நீ சொல்லுப்பா, நான் இங்க தங்கலாமா? என்னப்பா சிரிக்கிற? நான் பணம் காசுக்கு பயந்துட்டு வந்து இங்க ஒதுங்கல, அது உனக்கே தெரியும். என் மருமக பேத்தி காயத்ரி. ஏற்கனவே நான் வேற வந்திருக்கேன். செலவு அதிகமோ என்னமோ. பணத்தை பற்றி நான் நினைக்கல. பேச்சுலராக இருந்தேன். இப்போ உறவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷமா இருக்கேன். நான் தங்கலான்னு நீ இன்னும் சொல்லலையே. கூடாதுன்னு சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன். உன் வீட்லயே உனக்கு கருத்து சுதந்திரம் இல்லாமலா? நான் மகேஷை விட 1 வயசோ 2 வயசோ தான் சின்னவன். நீங்கள் எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க. நீங்கள் என்ன உங்களோட மகனா ஏற்றுக்கிட்டு நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு நீங்கள் உரிமை கொடுத்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீட்டில் தங்கலாம். ஒரு மனுஷனை அவனுடைய வயசு தகுதியை வச்சுதான்ப்பா எடை போடுவாங்க. உனக்கு என் பையனை விட வயசு குறைவா இருக்கலாம், ஆனா உனக்கு குணமும் பண்பும் உயர்வுப்பா. அவனை விட எல்லா விதத்திலையும் உனக்கு தகுதி அதிகம். நீ என்னை தாராளமா அப்பான்னு கூப்பிடலாம். எனக்கும் ஒரு நல்ல மகன் கிடைச்ச சந்தோஷம் ஏற்படும். தேங்க்ஸ்ப்பா. நான் தான்ப்பா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பெருமாளே, இந்த சந்தோஷத்தை நன்னா குழைய குழைய பால் பாயசம் வச்சு கொண்டாடணும். பண்ணிட்டு வரேன். என்ன ரோஜா, தனியா உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, ஜானகி அம்மாவும் ஜீவாவும் எங்க? சாப்பிட வெளியே போயிருக்காங்க. என்ன திடீர்னு? சரி, சாப்பாடு போடு, ரொம்ப பசிக்குது. சமைக்கல. என்னது சமைக்கலையா? மனுஷன் பசிக்குதுன்னு சொல்ற, சர்வசாதாரணமா சமைக்கலன்னு சொல்ற? என்ன கடிச்சு தின்னுங்க, அப்படியாவது உங்க பசி அடங்குதான்னு பாக்கலாம். ஏய், என்ன உளர்ற? அப்படியே உங்க பசி அடங்கலனா சொத்துக்கு ஆசைப்பட்டு திருட்டுத்தனமா கைரேகை எடுத்தீங்களே, அந்த டாக்குமெண்ட்டை தின்னு தொலைங்க. அப்படியாவது உங்க பணப்பசி அடங்கட்டும். ஏன் சமைக்கலன்னு கேட்டா சம்பந்தம் இல்லாம ஏதேதோ உளறிட்டு இருக்க. எனக்கு சமைக்க பிடிக்கல, உங்களை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அதானே? உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. சாப்பாடு, சொத்து, தூக்கம், இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு மானம், வெக்கம், ரோஷம் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரோஜா, சும்மா இருங்க. உங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு, ஞாபகம் இருக்கா? கொஞ்சமாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? நான் இதுக்கு வருத்தப்படணும்? அந்த ஆள் கொழுப்பு பிடிச்சு போயிட்டாரு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வாயை மூடுங்க. அவர் தூக்கும் போது சொத்து பத்திரத்துல கைரேகை எடுக்கலாமா? உங்களுக்கு மனசாட்சி இல்ல? அவருக்கு மட்டும் மனசாட்சி இருந்ததா? பாதி சொத்தை காயத்ரி பேர்ல எழுதி வச்சாரு, மொத்த சொத்துக்கும் ஸ்னேகா பேர்ல கார்டன் எழுதி வச்சாரு. இந்த ஸ்னேகா யாரு? இந்த காயத்ரி யாரு? நீங்க விளையாடின விளையாட்டு தானே? உங்களால வந்த கேன்சர் தானே இதெல்லாம்? இப்ப நீ என்ன சொல்ல வர? எனக்கு அழுத்து போச்சு மகேஷ். உங்க அம்னிஷியா விளையாட்டை நிறுத்துங்க. மாமாவுக்கு உங்க விளையாட்டு தெரிஞ்சு போச்சு. அதையும் மீறி முழு பூசணிக்காயை நான் சோத்துல மறைச்சேன். உங்களுக்காக நான் மனசாட்சியை மீறி செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சேன். அதனால மட்டும்தான் மாமாக்கு என் மேல கோவம் திரும்பிச்சு. இப்ப என்ன, உன் மாமா
நீ ஒரு நல்ல மருமகன், உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். அது கழுத்துல மாட்டிட்டு நீ ஊரெல்லாம் சுத்த போறியா? அது இல்லடி, நான் உன் புருஷன். நான் உனக்கு என்ன சர்டிபிகேட் தரேன்னு பாரு, அதுதான் முக்கியம். சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கும் ஒரு தராதரம் வேணும் மகேஷ். விஷத்தை பால்ல கலக்குறவங்க, திருட்டுத்தனமா கை நாட்டி எடுக்கிறவங்க, ஒரு புள்ளைய கையில இன்னொரு புள்ளைய வயித்துல கொடுத்துட்டு நம்பினவங்கள நடுத்தெருவுல விடுறவங்க, இவங்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சா நாடு வீடும் நாசமா போயிடும். ரோஜா, அந்த ஆள் பத்தி உனக்கு தெரியாது. நம்ம கூட நம்ம வீட்லயே இருந்துகிட்டு அந்த ஸ்னேஹா ஏஜென்ட் வேலை பார்த்தாரு. உன் மேல கொலைப்பள்ளிய போட்டார். அது மட்டுமா செஞ்சாரு? ஏன் ஆபீஸ்ல இருந்து என்னையே கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியில அனுப்புனாரு. அந்த ஆள் ஒரு அயோக்கிய. அந்த ஆளோட மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த அயோக்கியனோட சொத்து மட்டும் உங்களுக்கு வேணும். அதுக்காக விஷம் வைக்கலாம், திருட்டு கைரேகை எடுக்கலாம், அப்படித்தானே? அப்படியேதான். ஒரு முள்ளாலதான் எடுக்கணும். ஒரு அயோக்கியனை அயோக்கியத்தனம் பண்ணி தான் திருத்தணும். அப்படி பார்த்தா இந்த வீட்ல 1 நம்பர் அயோக்கிய பக்கா ஃப்ராட் நீங்க தான். உங்கள மாதிரி அயோக்கியனை டீல் பண்ணத்தான் மாமாவும் அயோக்கியத்தனம் பண்ண வேண்டியதா போச்சு. ரோஜா, என் பொண்டாட்டியா நீ? மகேஷ், நீ மட்டும் ஒரு நல்ல மனைவியா இருந்தா தாலி கட்ட புருஷனே அயோக்கிய ஃப்ராடுன்னு சொல்லுவியா? நான் உனக்கு ராட்சச, ஆனா எங்க அப்பா மட்டும் உனக்கு தெய்வம். போதும், நிறுத்துங்க மகேஷ். எது வேணாலும் பேசிட்டு போகாதீங்க. நல்ல மனைவிக்கு அழகு தப்பு பண்ற புருஷனை தட்டி கேக்குறதுதான். ஏன் நான் உங்களுக்கு கேள்வி கேட்க கூடாதா? புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் தாலி கட்டிட்டாரே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா அக்கிரமத்துக்கும் தலை குனிஞ்சு நின்னு வேடிக்கை பாக்குறவ இல்ல பொண்டாட்டி. நம்பினவளை விட்டுட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்த போற ஆம்பளைய சகிச்சுக்கிறவதா பொண்டாட்டினா ஐ எம் சாரி, என்னால அப்படி வாழ முடியாது. நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் எவ்வளவு நாள் தானே உடந்தே இருக்க முடியும்? ரோஜா, நான் உன் கூட சந்தோஷமா வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? இப்ப நம்ம 2 பேத்துக்குள்ள ஸ்னேஹா பிரச்சனையே வருதில்ல, அது உனக்கு பிடிக்கலையா? ஏன் ரோஜா, ஏன் இப்படி அமைதியா இருக்க வீட்டுக்குள்ள குண்டை வைக்கிறார்? ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்கு. நீங்க பண்ற பாவங்களுக்கெல்லாம் பழிய நான் சுமக்கிறேன். உங்க பாவ மூட்டை கணக்கு ஏறிட்டே போது மகேஷ். என்னால அதை சுமக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க திருந்துற ஜென்மமா எனக்கு தெரியல. நான் ஏன் சுயநலத்துக்காக அம்னிஷா டிராமா போடல, உனக்காக. நான் ஸ்னேஹா கூட இருந்தப்போ வந்துடுங்கன்னு கெஞ்சினேன். அவளை விட்டு வர எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் அம்னிஷா டிராமா போட்டேன். இப்ப கமிட் ஆயாச்சு. இப்ப வேஷத்தை கலைக்க முடியாது. அதுக்காக காலம்புற வேஷம் போடுவீங்களா? அதனால தப்பு மேல தப்பு தான் நடக்கும் மகேஷ். அதையே நீ பாக்குற? நீ சந்தோஷமா இருக்கல்ல, உன் புள்ள நிம்மதியா இருக்கான்ல, அந்த ஸ்னேகானால எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு புருஷன் புள்ளன்னு கௌரவமா வாழ்றல, அதை மட்டும் பார். உன்னை சுத்தி உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்காத. கண்ணை இறுக்கி மூடிக்க. அவ்வளவு செல்ஃபிஷா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஜடம் இல்ல மகேஷ். ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிர் போய்த்தா எனக்கு நிம்மதி வரணும்னா அந்த நிம்மதி எனக்கு தேவையில்லை. ஸ்னேகாவோட கண்ணீர்ல தான் என் கனவு ஜெயிக்கோனா அந்த ஜெயிப்பு எனக்கு தேவையில்லை. மாமாவை பிரிஞ்சாத்தா எனக்கு கௌரவம் வரணும்னா அந்த கௌரவம் எனக்கு தேவையில்லை. இப்படி அநியாய விலைக்கு எது வாங்கினாலும் நிலைக்காது மகேஷ். அடுத்தவங்களை அடிச்சு புதைச்சி அதுக்கு மேல அஸ்திவாரம் கட்டினா அந்த வீடு நிம்மதி கொடுக்காது. அதுக்கு பேரு நரகம். நான் உன் கூட இருக்க வரைக்கும் உனக்கு நரகம் தான் சொர்க்கம். நான் ஒத்துக்கல. தாஜ்மஹால் உலக புகழ் பெற்றதுதான், காதலர் சின்னம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா அடிப்படையில அதுவும் ஒரு சமாதி தானே மகேஷ். சமாதில எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது மகேஷ். இதுக்கெல்லாம் ஒரே வழி, நீங்க திருந்தணும். நான் இப்படிதான். அம்னிஷா பொய்ன்னு திடீர்னு என்னால பல்ட்டி அடிக்க முடியாது, இந்த சொத்தை விட்டு தர முடியாது. என்ன திருத்துறேன்னு சொல்லி நீ செத்துறாத. அதுக்கு பதிலா என்ன கொன்னுடு. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இதுக்கு ஒரே வழி இதுதான்.